हाय फ्रेंड्स इनकी நம்ம குக் வித் கோமாளி ரெசிபி தான் பார்க்க போறோம். மீட் பால் கறி வித் yellow ரைஸ் கூடவே டெவில் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் வாங்க. அதுக்கு அப்புறமா கிவ் அவேக்கு என்ன ரூல் கொடுக்கலாம்னு லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தேன். எல்லாரும் யார் ரெகுலரா சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க, நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க. மந்த் எண்ட்ல ரெண்டு வின்னர் செலக்ட் பண்ணிட்டா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கிஃப்ட் நம்ம கொடுத்துறலாம். எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. வாங்க நம்ம இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் நான் ஒரு 1/4 கிலோ போல் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி சேர்த்துட்டு கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் எல்லாமே ஒன்றா கம்பைன் ஆகிறது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீட் எல்லாத்தையுமே ஒரு குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கிரேவியில் போடக்குள்ள உள்ளெல்லாம் கிரேவி இறங்கி நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். இதே போல் கொஞ்சம் குட்டி குட்டியாக எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லாமே இது போல் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜாதி பத்திரி, அப்புறமா கல்பாசி, அனாசிப்பூ, கிராம்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இது போல் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம்லாம் போனதும் இதில் ஒரே ஒரு தக்காளி ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா தக்காளியை நல்லா அரைச்சிட்டு பீஸ் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போது தக்காளி நமக்கு நல்லா குழைவாக வரும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம், இது நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. மசாலாவில் உள்ள பச்சை மணம்லாம் போகிறது வரைக்கும். இது போல் மசாலா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நான் 1 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துருக்கேன். கிரேவி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம உருண்டைகள்லாம் சேர்க்கக்குள்ள நல்லா திக்காகி நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. இது போல் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீட் பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அழகாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே பொறுமையாக கலந்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். இடையிடையே ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சிடலாம், இது இருக்கட்டும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்துட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் இருந்ததுன்னா இது ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலைகளும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட மீட் பால் கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம எல்லோ ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஜாதி பத்திரி, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம கலந்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ் அண்ட் பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்லாம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் போல் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்துருக்கேங்க. அந்த பாலை உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்குறது ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தாங்க சேர்த்துருக்கேன். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக தேங்காய் பால்லே பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்போட அளவு லைட்டாக அதிகமாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம டெவில் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல் போல் பூண்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 4லேருந்து 5 சொட்டு போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அப்படியே அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம டெவில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அடுத்து நம்மளோட ரைஸும் ரெடி ஆகியிருக்குங்க. ப்ரெஷரில் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சூப்பராக நம்மளோட எல்லோ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கே நல்லா ஃப்ளேவர்டாக சூப்பராக இருந்ததுங்க. நான்வெஜ்லாம் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட எல்லோ ரைஸ். நம்ம இதில் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கோம்ல, சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த ரைஸு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் கறி. கடைசியாக பிளேட்டோட சைட்ஸில் நம்மளோட டெவில் சட்னியை பிளேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டிஷ் ஆங்கிலோ இண்டியன் எல்லோ ரைஸ் வித் மீட் பால் கறி. கூடவே நம்மளோட டெவில் சட்னியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மந்த் எண்டில் 2 வினர் செலக்ட் பண்ணி கிவ்அவே கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த கிவ்அவே எவ்ரி மந்த் இருக்கும், அதனால் மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ங்க. ஒரு சின்ன கிவ்அவே இந்த பெரிய சப்போர்ட்க்கு, அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.